கரூர்ல நடந்த தாவேக பிரச்சார கூட்டத்துல சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் அனைவர் மத்தியிலுமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே கரூர் மக்களை நேர்ல சந்திச்சு நான் பேசணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை கிட்ட விஜய் அவர்கள் அனுமதி கேட்டிருக்காராம். ஆனா காவல்துறை தான் அவருக்கு அனுமதி தர மறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் விஜய் சைடு ஆதரவாகவும் சில பேர் விஜய்க்கு எதிராகவும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய சர்ச்சையாவே மாறிட்டு இருக்கு. இதனால அவங்களோட அரசியல் வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற கேள்விகள் எல்லாமே சோஷியல் மீடியால எழுப்பப்பட்டு இருக்கு. ஸோ இப்படி விஜய் சுத்தி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்க நேரத்துல விஜய் அவர்கள் கரூருக்கு போகாம சென்னைக்கு வந்திருந்தாரு. ஸோ சென்னை வந்ததுக்கு அப்புறமா 34 மணி நேரம் கழிச்சு நீலாங்கரை வீட்டுல இருந்து வெளியே வந்த விஜய் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரோட வீட்டுக்கு போய் கட்சி நிர்வாகிகள் கூட ஆலோசனை நடத்திட்டு வராராம். ஸோ இந்த துயர சம்பவம் குறித்து திரையுலக சேர்ந்து நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை வச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா சர்க்கார் படத்துல விஜய் கூட சேர்ந்து நடிச்ச நடிகர் ஆறு பாலா வெளிப்படையாவே விஜய் பத்தி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அதாவது சர்க்கார் படத்தோட ஷூட்டிங் அப்போ என் படத்தை எந்த தேட்டர்ல பாப்பீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கிட்ட கேட்டாராம். அதுக்கு உதயம் தேட்டர்ல பாப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. உடனே லேசா சிரிச்சுட்டு நான் அரசியலுக்கு செட் ஆவானா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஆறு பாலா கிட்ட கேட்டிருக்காரு. அவரும் சிரிச்சுட்டு நீங்க அரசியலுக்கு செட் ஆக மாட்டீங்க சார் அப்படின்னு சொன்னாராம். ஒரு நொடி அவரோட முகத்தையே ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு விஜய் கேட்டிருக்காரு. உங்க மேல ஒரு கேஸ் கூட இல்ல, கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிற மெடிக்கல் காலேஜ் இல்லை, உங்ககிட்ட ரவுடிசம் பண்ண ஆள் இல்லை, இது எதுவுமே உங்ககிட்ட இல்லை, அதனால நீங்க அரசியலுக்கு செட் ஆக மாட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. லேசா சிரிச்சுட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு இதெல்லாம் தேவையில்லையே நண்பா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காராம். ஸோ விஜய் அவர்கள் ரொம்பவே சென்சிட்டிவான பர்சன். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு நிகழ்வு விஜய் அவர்களை மீளா துயரத்திற்கு கொண்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியால ரொம்ப வேலா போயிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த போதும் அவர் அரசியலுக்கு வரப்போறார் அப்படின்றப்போ நிறைய பேர் அவருக்கு அரசியலுக்கு செட் ஆவாரா அப்படின்னு சொல்லி தான் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க நேரத்தில் இன்னும் நிறைய பேர் விஜய் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறைய கட்சிகள் இங்கே இருக்கப்போ விஜய் மாதிரி ஒரு புது கட்சியை தொடங்கி விஜய் மாதிரி ஒரு பர்சன் வந்தாங்க அப்படின்னா அந்த அரசியல் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கூட மக்கள் எதிர்பார்த்தாங்க. கரூரில் நடந்த இந்த துயர சம்பவம் எல்லாத்து மத்தியிலையும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆறு பாலா சொன்ன விஷயமும் நெட்டிசன்கள் எல்லாரும் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.